ஹாய் கைஸ், இப்போ எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எப்படி நம்ம ஃபேமிலியை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரெவிட் மெயின் மெனுவில் போய் நியூ ஃபேமிலி. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணணும். நம்ம இந்த ஜென்ரிக் மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் சேஞ்ச் பண்ணதும் இங்கனக்குள்ள நம்மளுக்கு இது வந்து ஃப்ளோர் பிளான் வியூ, அதாவது டாப்ல இருந்து பார்க்குற மாதிரி. இங்கே எலிவேஷன் வியூலாம் உங்களுக்கு தெரியும். பேக்கு உங்களுக்கு எந்த சைட்ல இருந்து நீங்கள் வரைய போகிறீங்களோ ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிராஸ் செக்ஷன், அதாவது நீங்கள் கிராஸ் செக்ஷன் மட்டும் வரைஞ்சிட்டா போதும், அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு கொடுத்துரும். அந்த ஆப்ஷன் தான் வந்து எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் கர்வ் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதோட லென்த்தை இங்கே கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஸோ லென்த்தை கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நான் 7 மீட்டருக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதும் இதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். லோட் இன்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அது வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு அது வந்துடும். நீங்கள் எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் அமைக்கி தேவையான டைரக்ஷனில் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து லெவல் கேட்கும். லெவல் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ லெவல் கொடுத்ததும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிசைன் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த கோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட டூல்ஸை வச்சு நீங்கள் புதுசாக ஒன்றை க்ரியேட் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.